ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா சாஃப்டான புல்கா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து சில பேர் சப்பாத்தி, ரோட்டி எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்பவும் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே தான் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்பயே இதை வந்து நம்ம ஒரு வெள்ளை துணி போட்டு ஒரு 1/2 hour நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நல்லா திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா உருட்டிக்கங்க. உருட்டி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம மீடியம் சைஸாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பெருசாக பிடிச்சிங்கன்னா ஃபுல்கா வந்து நமக்கு ரொம்ப உப்பி வராது. அதனால் நம்ம மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சி உருட்டிக்கலாம். இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் கோதுமை மாவு தூவிக்கிறேன். இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டையை வச்சு நல்லா பரட்டிக்கலாம். நம்ம நல்லா தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாக வேணாம், கொஞ்சம் மீடியமாக மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நம்ம நல்லா தேய்ச்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நமக்கு ஃபுல்கா நல்லா உப்பி வரும். இப்போ இங்கே தோசை கல் நல்லா சூடாகிடுச்சு. இதை போட்டுக்கலாம். இதை போட்டு இந்த பக்கம் ஒரு 30 செகண்ட் குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பரட்டி போட்டுக்கலாம். நம்ம பரட்டி போட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நமக்கு இப்படி பண்ணும்போது தான் ஃபுல்கா நல்லா உப்பி வரும். நீங்கள் பரட்டி சப்பாத்தி போடுற மாதிரி போட்டிங்கன்னா நல்லா வராது. இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம 30 செகண்ட் போட்டோம்ல, அந்த பக்கத்தில் போட்டு அடுப்பில் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது செகண்ட் மெத்தட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். செகண்ட் மெத்தட்லேயும் அதே போல் இந்த பக்கம் ஒரு 30 செகண்ட், அந்த பக்கம் 1 நிமிஷம் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து புல்கா தவா இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம 30 செகண்ட் போட்டாலும் அந்த பக்கம் தான் நம்ம நெருப்பில் படுற மாதிரி வைக்கணும். பாருங்கள், நமக்கு நல்லா உப்பி வருது ஃபுல்கா. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேர்ட் மெத்தட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே போல் தான் நம்ம 30 செகண்ட் இந்த பக்கம், அந்த பக்கம் 1 நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நீங்கள் 3 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதில் செஞ்சுக்கலாம். 3மே நல்லா வரும் நமக்கு. இப்போ 1 நிமிஷம் போட்டு எடுத்த பக்கத்தை மேலே வச்சு ஒரு வெள்ளை துணியோ இல்லை ஏதோ ஒரு துணியை வச்சு, காட்டன் துணியை வச்சு நல்லா அழுத்தி கொடுங்க. நமக்கு நல்லா உப்பி வரும். பாருங்கள், நமக்கு நல்லா உப்பி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட புல்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம எந்த ஆயிலும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.